அங்கேருந்து வா, நான் அங்கேருந்து வரேன். ரைட்டா. ஹலோ குட்டீஸ். குட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அங்கே ஒரு சோகமாக ஒரு பாப்பா உட்காந்துருக்கா பாரு. ரொம்ப நாள் சிரிப்பா போ. சூப்பர். சரி சரிண்ணே, இல்லை சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன மேட்ச் போட்டு வந்துருக்கோம். நீங்க தானே போட சொன்னீங்க. வெளி சொல்லக்கூடாது. சரி, என்ன மேட்சா போட்டு வந்திருக்கீங்க? ஆமா. சரி சரிண்ணே, ப்ரோக்ராம்ல போயிருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏசப்பாவை கூப்பிட்டுருமா? ஆமா கூப்பிட்டுருவோம்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? பிரேயர் பண்ணணும். ப்ரே பண்ணிருமா? ஆமா. ப்ரேயர் பண்றதுக்கு ஒரு அண்ணனை கூட வரும். அந்த அண்ணன் ஜோப் சேட்டா தான். அப்படியா? ஆமா. சரி கூப்பிட்டுருமா? குட்டீஸ் வாங்க ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாம். ஹலோ குட்டீஸ், என்ன ப்ரேயர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க. அன்னை சொல்ல பின்னாடி சொல்லணும், சரியா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததற்காக நன்றி. இந்த நாளில் இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நீங்கள் எங்கள் கூட இருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். என்ன? ஆமே. பிரேயர் முடிஞ்ச அரை மணி ஆயிடுச்சு, அந்த அண்ணனே போயிட்டாங்கண்ணே. ப்ரேயர் முடிஞ்சிட்டு. ஆமா குட்டீஸ் எல்லாம் ப்ரேயர் பண்ணீங்களா? நீங்க எதுக்கு இன்னும்? நான் ஜோம் நல்ல ஜோம். ஆமா. சரி, இப்போ அடுத்த ப்ரோக்ராம் போலாமா? அடுத்து என்ன ப்ரோக்ராம்னே? அடுத்த ப்ரோக்ராம் வந்து ஒரு அருமையான டான்ஸ் பார்க்க போறோம். டான்ஸா? ஆமா. நம்ம சாமண்ண பாடுறாங்க. சாமண்ண பாடுறாங்களா? சாமண்ண பாடலப்பா. சாமண்ண அந்த சைடு போய் ஆடிட்டு இருப்பாங்க. ரைட். அந்த அண்ணன் வேற ஒரு ப்ரோக்ராமுக்கு வராங்க. அப்படியா? ஆமா. சரி குட்டீஸ் டான்ஸ் ஆடிட்டு வந்துருமா? வாங்க போயிட்டு வரலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், எல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் சாங் பாடலாமா? ஃபர்ஸ்ட் சாங் என்னதுன்னா ஐந்தப்பம் இருமீன்கள் சாங் தான். எல்லாரும் எங்க கூட சேர்ந்து பாடுங்க. छोटाबाई கைகளிலே தேவையோ மிக அதிகம், என்ன செய்யறதுன்னு புரியலையே. ஐந்தப்பம் இரு மீன்கள் சின்ன छोटाबाई கைகளிலே தேவையோ மிக அதிகம், என்ன செய்யறதுன்னு புரியலையே. நம்ம ஜீசஸ் கிட்ட போவோம், இருக்கிறத கொடுப்போம், என்னதான் செய்றாருன்னு பார்ப்போம். ஜீசஸ் கிட்ட போவோம், இருக்கிறத கொடுப்போம், என்னதான் செய்றாருன்னு பார்ப்போம். அங்க பாரு அற்புதம், இங்க பாரு அதிசயம். அடடடடடடடடடடடா. கொடுக்க 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 வந்துகிட்டே இருக்கு, சுவைக்க 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 டேஸ்டா இருக்கு. கொடுக்க 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 வந்துகிட்டே இருக்கு, சுவைக்க 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 டேஸ்டா இருக்கு. தம்பி ஓ லைஃப் இயேசுவின் கைகளில கொடுத்தா லைஃபே அற்புதமா மாறிடும். தங்காயோ லைஃப் இயேசுவின் கைகளில கொடுத்தா லைஃபே அற்புதமா மாறிடும். தன்னன 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 நானனா பப்பர 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 பாப்பா. தன்னன 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 தந்தன நானனா பப்பர 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 பாப்பா. ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாங் எல்லாரும் சூப்பராக பாடினீங்க, அழகாக ஆக்ஷன் பண்ணீங்க. செகண்ட் சாங் என்னன்னு பார்த்துருமா? செகண்ட் சாங் எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தான், ஸ்பெஷலானவன் நான் ஸ்பெஷலானவன். வாங்க குட்டீஸ் எல்லாரும் ஒன்றா பாடுவோம். ஸ்பெஷலானவன் நான் ஸ்பெஷலானவன், ராஜா வீட்டு பிள்ளை நான் ஸ்பெஷலானவன். ஸ்பெஷலானவன் நான் ஸ்பெஷலானவன், ராஜா வீட்டு பிள்ளை நான் ஸ்பெஷலானவன்.
ஸ்பெஷலானவன் ஸ்பெஷலானவன் நான் ஸ்பெஷலானவன் ஏசு ராஜா பிள்ளை நான் ஸ்பெஷலானவன் ஸ்பெஷலானவன் நான் ஸ்பெஷலானவன். என்னடா ஸ்பெஷல்? அப்பா என்னாச்சுனே? நல்லா தானே ஆடிட்டு இருந்தான் சாமு. சரி. திடீர்னு வந்தான் இடி இடிச்சிட்டானே. ஐயோ என்ன புகழாதீங்கண்ணே நீ. புகழ்றாங்களா? பாருங்கண்ணே அவனை. பா கை. சரி குட்டீஸ், நீங்களாம் டான்ஸ் ஆடினீங்களா? சம்முன்னு ஆடினாங்களா? நம்மளோட பயங்கரமா ஆடிருக்காங்களே. அப்படியா? ஆமா. குட்டீஸ், நீங்கள் ஆடத்தில் கொஞ்சம் சேஃப்டி ஆடுங்க. ஏன்னா சேமண்ண மாதிரி ஆட்கள் கொஞ்சம் இடிப்பாங்க டம்மு டம்முன்னு. அதனால பார்த்து ஆடுங்க, சரியா? எலி இடிக்க வந்தானே. உனி இடிக்க வந்தானா? நான் பாட்டுக்கு வாங்கி விழுந்துட்டேன். அதான் எப்பவுமே தள்ளி இருந்தே ஆடணும். சரி குட்டீஸ், இப்போ அடுத்த ப்ரோக்ராம் போகிற முன்னாடி இந்த வாரத்துக்கான தலைப்பு என்ன தெரியுமா? நம்ம எந்த தலைப்பில் இந்த மாதம் பாட்டு வரோம்? சந்தோஷம். இந்த வாரத்துக்கான தலைப்பு என்னன்னா, நன்மை செய்கிறதுனால நமக்கு எப்படிலாம் சந்தோஷம் கிடைக்குன்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னதுன்னு? நம்ம ஒருத்தங்களுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணி நமக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். சரிண்ணே, பார்த்துருமா குட்டீஸ்? பார்த்துருவோம். அண்ணே சரிண்ணே, நான் ஒரு மேஜிக் ட்ரிக் வச்சுருக்கேனே. நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் அப்படி தானே போகிறோம். அப்படியா? ஆமாம். அது என்ன ட்ரிக்னா HAPPY. என்னது? HAPPY? ஆமாம். அப்படி சொன்னால் நம்ம அப்படி மறைஞ்சு அந்த ப்ரோக்ராமுள்ள போயிடும். அப்படியா? ஆமாம். சொல்லுவோனே. சொல்லுமா குட்டீஸ், நீங்களும் சேர்ந்து சொல்கிறீங்களா? HAPPY. என்ன இங்கே தான் நிற்கும் குட்டீஸ்? இந்த மேஜிக் வேலை செய்யலையா? ஆமா. இல்லை எதுக்கு வேலை கண்டுபிடிச்சிட்டேனே. எதுக்கு? நம்ம அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லாமலே. ஓ, சொல்லாம விட்டோமா? அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னா வசனம் படிக்க போறோம். நீங்க என்ன சொன்னீங்கண்ணே? ஓ, எல்லாம் ஒன்று தானே. சரி வாங்க குட்டீஸ் போலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அக்கா இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன வசனம் சொல்லி கொடுக்க போறேன். அக்கா சொல்ல நீங்க சொல்லுங்க. அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7. ஓகே குட்டீஸ், இன்னொரு தடவை சொல்லிடலாமா? அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறாய். 2 கொரிந்தியர் 9:7. ஓகே குட்டீஸ், பாய். சொல்லுங்கண்ணே. இது ஜம்முன்றங்கனே போறது. ஆமாடே. குட்டீஸ் போனா என்ன சொல்லணும்? HAPPY. அவ்வளவுதான், அப்படியே மறைஞ்சு போயிடும். சரிண்ணே, வசனம் படிச்சீங்களா? படிச்சிட்டேனே. எப்பனே? சரி, சேமனை படிச்சானா? எப்பமா சேமனை படிச்சிட்டீங்களா? வசனம் எப்போ நடந்துச்சு? வசனம் எப்போ நடந்துச்சா? என்ன செஞ்சிருக்கீங்க? முக்கியமான ஒரு வேலை, சாப்பாடு. சாப்பாடு டைமானே. அடுத்து உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குண்ணே, பாப்போமா? என்ன? சரி குட்டி. இப்போ அண்ணன் வருவாங்க அடுத்த ப்ரோக்ராமுக்கு. இப்போ அடுத்து என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? அடுத்து சேமன ப்ரோக்ராம்னே, அது மட்டும் தெரியும். சேமன ப்ரோக்ராம் தானா? சேமன ரெடியா? ஏனே உங்க பாரு, சேமன வெளியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க குட்டீஸ். அந்த அண்ணனை உள்ள கூப்பிட்டுலாமா? சரி கூப்பிடலாம், போமா? எல்லாரும் சொல்லலாமா? என்னண்ணே இது? ஏன் நம்ம வந்தாச்சு? ஆமா. இங்க உள்ள அண்ணனை காணோம். இங்க அடியில இருப்பாங்க. அடியில அந்த அண்ணன் போக முடியாது. ஆமா. சரி, அந்த அண்ணன் ஒண்ணும் இல்ல, மேஜிக் போட்டா அந்த அண்ணன் வருவாங்க. HAPPY போட்டுருமா? HAPPY. என்னே ஜம்முன்னு வந்து நிக்கீங்களே. ஆமாண்ணே. என்னண்ணே இவ்வளவு லேட்டா வரீங்க? என்னண்ணே? வேலை இருந்துச்சு. சின்ன மேஜிக் சாப்பாடா? ஆமாண்ணே. சரி குட்டீஸ்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க. போட்டுறனே. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேஜிக் தான் பார்க்க போறோம். ஆமா மேஜிக் குட்டீஸ். பண்ணிடலாமா? சரி சாமனே, என்ன இதெல்லாம் இருக்கு? ஆமாண்ணே, இதெல்லாம் வச்சு தான் மேஜிக் பண்ண போறோம். இதெல்லாம் முக்கியமான. ஏனே கீழே ஓடுறீங்க? நான் இல்லனே. எடுத்துறீங்களா நீங்களே? எடுத்தாச்சு. தாளம் கீழே கிடந்து. இதுவும் அதுல இருக்க கப்பை வச்சு தான் நம்ம மேஜிக் பண்ண போறோமா? சரி தேவைப்படுமா? பண்ணுனே. என்ன அதெல்லாம் தேவையில்லைண்ணே. எனக்கு தேவைப்படுனே, கொடுங்கண்ணே. ரைட்ண்ணே.
தம்பி கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொல்லுங்களேன். தம்பி கண்டது தம்பில நான் அண்ணனே ஹரியனே தண்ணி தாங்கண்ணே. தண்ணி கூட தாங்கண்ணே. ஹரியனே ரொம்ப நன்றிண்ணே. நீ ஸ்டாஜிடுவாங்கண்ணே. ஸ்டாஜிடுவாங்க. கொடுங்கப்பா ஸ்டால எனக்கு வேணும். பண்ணிடலாமா? பண்ணலானே. ஆரம்பிச்சிடலாம். சரி சேவன் அடுத்து என்ன பண்ணோம்? இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றுங்கண்ணே. ஊற்றுங்கண்ணே. இப்போ இந்த மூடிக்கு பின்னாடி நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். மூடிக்கு பின்னாடி தண்ணி ஊற்ற போறீங்க? நான் குடிச்சிடுவேன் அப்படி. இது மாயமாவும் பாருங்க. மாயமாமா காணும். என்னது பாருங்க தண்ணி இருக்குங்க குட்டீஸ், பாருங்க மேஜிக். என்ன தண்ணி வருது. தண்ணி இல்ல எப்படி சிந்துது? என்ன பண்ணீங்க? மூடியில் லைட்டா ஒழுகுதுரே. குட்டீஸ் அண்ணன் ஏதோ அருமையா மேஜிக் பண்ணிட்டாங்க. என்ன இந்த தண்ணி பரலோகத்துக்கே போயிட்டானே. ஆமாண்ணே. சரிண்ணே சூப்பர்ண்ணே. சரி என்ன நாங்க போயிட்டு வரட்டுமா? மேஜிக் அருமையா இருந்துச்சு. குட்டீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏனே இது எப்படி பண்ணான்னு கேட்கணும்னே. எப்படி பண்ணா எனக்கு ஒன்றும் ஆசையா இருக்குண்ணே. தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா? சொல்லுங்கண்ணே உங்க வித்தையை சொல்லுங்கண்ணே. சொல்லுங்கண்ணே உண்மையை ஒத்துக்கோங்கண்ணே. சீக்கிரட்டா நான் சொல்லிடுவானே டக்குனே. குட்டீஸ் இது வந்து மேஜிக், அதனால அந்த அண்ணன் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. சரிண்ணே சொல்லாண்டானே. குட்டீஸ் இந்த மேஜிக் பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரமும் இந்த மாதிரி பண்ணுவோம். பாய் குட்டீஸ். மேஜிக் பண்ணுவோம் அப்படியானே? ஆமா போட்டுருவோம் மேஜிக். போட்டுருமா? சேவனே யாரே கூப்பிட்டா? இவன் எப்படி இங்க வந்தான்? சேவனே நீங்க மந்திரத்தை போட்டு நான் உடல வந்தேன். ஊடல வந்துட்டீங்களானே. சரிண்ணே என்ன நீங்க போயிட்டாங்க. என்ன இப்படி சொல்லி? சரிண்ணே சரி போங்கண்ணே. இவங்களே மந்திரத்தை போட்டு நம்மள கூட்டிட்டு இருக்காங்க. இப்போ என்ன செய்ய? சரி போங்கண்ணே கோவடாங்க. சரி குட்டீஸ் சேமண்ண பண்ண மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அப்பனா கீழே கமெண்ட்ல சேமண்ண மேஜிக் ஷோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மறந்துடக்கூடாது. என்ன கமெண்ட் பண்ணோம்? சேமண்ண மேஜிக் ஷோ. ஆமா எல்லாரும் கமெண்ட் பண்ணோம். சேமண்ண அடுத்த வாரம் ஒரு புது மேஜிக்கோட வருவாங்க. இல்ல அடுத்த ப்ரோக்ராம் போமா? போயிடுவானே. அடுத்த வந்து என்ன ப்ரோக்ராம்னே? என்ன எல்லா ப்ரோக்ராம்லயும் மத்தவங்க தான் வராங்க. சரி இந்த ப்ரோக்ராம் நம்மளும் இறங்கிடுவோம்ல. நம்மளும் உள்ள இறங்கிடுமா? அந்த மாதிரி என்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லுங்க. டிராமா இருக்குனே. டிராமா பார்க்க போறோமா? குட்டீஸ் உங்களுக்கு டிராமா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குனே. எல்லா டிராமா பிடிக்குமா? சரி அண்ணே இது நிறைய குட்டீஸ் மட்டும் இல்ல, நிறைய அண்ணன்மாரு அக்காமாரெல்லாம் பார்க்காங்க. அதனால ஒரு அருமையான டிராமா கொண்டாங்கண்ணே. சேமனை வருவாங்களே உள்ள? ஆமா சேமனை கண்டிப்பா உண்டு. சேமனே ரெடியா? ரெடியானே? இன்னும் சூப்பரா தலையாட்டாங்க. சரி வாங்க குட்டீஸ் போலாம். என்னண்ணே மறந்துட்டீங்களா? சரி சொல்லாமா? இந்த வருஷம் விளைச்சல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாம் விளைச்சலும் ஓஹோன்னு இருக்கு. இருக்கலாம். வாங்கனே என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஆமா நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? இந்த அடுத்த மாசம் ஒரு ஃபங்க்ஷனு. அப்படியா? அதுக்கு நம்மட தான் காய்கறி வாங்கலாம்னு வந்திருக்கேன். அப்படியானே? இன்னே இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த வருஷம் விளைச்சல்லாம் ஓஹோன்னு இருக்குனே. ஓஹோன்னு இருக்கா? சூப்பரா பண்ணி கொடுங்க. எல்லாம் சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணே. எலிச்சத்து நாத்து நாறுது. என்ன எலி எதுவும் வளர்க்கீங்களாண்ணே? இல்லனே. என்ன இவனெல்லாம் ஏன் உள்ள விட்டீங்க? யாருல இது? தர்மம் பண்ணுங்கனே. தர்மமா? என்கிட்ட இப்ப கையில எல்லாம் காசு இல்ல, ஜிபேல தான் காசு இருக்கு. அட்வான்ஸ் பாருங்கண்ணே. ஸ்கேனரோட வட்டானே எடுத்துக்காவீங்க. மக்களே ஸ்கேன் பண்ணுங்களா? ஸ்கேன்லாம் எடுத்துக்க. ஏலே உன்னை யாரல உள்ள விட்டா? இருங்க நான் வரச்சில கதவு திறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ 6 நாள் ஆச்சு. சரி இருங்க ஸ்கேன் பண்ணிரோம். வட்டாத. அண்ணே போன்ல சிக்னல் கிடைக்கல. சிக்னல் இல்ல போட்டு இன்னைக்கு தானே சிக்னல் போட்டேன். ரீசார்ஜ் இன்னைக்கு தானே முடிஞ்சு. நீ போல நீ போயானே யாரு போல அலே பட் என்ன இவன்ட்டலாம் குடுத்த அவ்வளவுதான். ஆமானே பாக்கே ஒரு மாதிரி இருக்காரு. இவளே எப்படி உள்ள விட்டீங்க? அதான் தெரியல நே கதை திறந்து வச்சிட்டீங்க. ஆமானே அதான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள வந்துறாங்க. உள்ள அடிச்சு பத்தனே. அடிச்சு வெளிய விரட்டிறோம். ஆமா சீ வந்துறானே. ஆமா ஆமாண்டி எப்படிதான் வராங்க? ஸ்கேனர்லாம் வச்சிருக்கோம். என்ன செய்ய பாருங்க. சரிண்ணே போமா அடுத்த வருஷம் ஃபங்க்ஷனுக்கு நம்மடதான். சரிண்ணே சரியா? பஸ் வேற இப்போ வந்துரும். நாங்க இன்னும் வர காணோம். வாட்ச் வேற இல்லையா? சரி இப்போ வந்துரும். மச்சான் எப்படி இருக்க? சொல்லு சாம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே. ஆமா சாம். சரி உன் பிசினஸ்லாம் எப்படி போகுது? ஆண்டவர்களுமே நல்லா போகுது சாம்.
இன்னும் நல்லா ஆண்டவர் தேடி நல்லா இருக்க, உனக்கு நல்ல பிஸ்னஸ்ஸு. ஆமாம் சார். அம்மா நாத்தடிக்கி எனக்கே பிச்சை எடுக்கிற வழிதான் இருக்கு, என்கிட்ட வந்து பிச்சை அடிக்கப்பா. நீங்க நல்லா இருப்பீங்கண்ணே, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க போடுங்க. நீ உங்ககிட்ட வர்றதுக்கு தான் நானே இருக்கேனே. யாரோ 2 பேர் தூரத்துல வராங்களே, காய்கறி வாங்குறேன்னு சொன்னவங்க வந்துட்டாங்களோ. அவங்க தான் வராங்க. ஜெபினே வாங்க. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஆமா, இந்த மாசம் காய்கறி எடுக்க போறோம். எடுங்கண்ணே, பாருங்க காய்கறி எல்லாம் பாருங்க. இவங்க தான் வாங்க போறாங்களா? வாங்கிடலாமா? சரி, பாட்டு வரோம், நீங்க அங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிண்ணே சரிண்ணே. நல்ல காய்கறி இருக்கா? அப்படி என்ன இந்த காய்கறில கொஞ்சம் எல்லா காய்கறியும் அழுகி போயிருக்கு. நல்ல காய். இந்த கடை கூட்டு வந்திருக்க. நான் போன மாசம் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. என்ன தெரியலையே, சொதப்பிட்டாரோ. ஓய்சனே, இங்க வாங்க. என்ன ஜெபினே, பாட்டிங்களா? ஆர்டர் போடலாமா? ஆர்டர் போடலாமா? இது எங்க ஆர்டர் போட? என்ன அழுகி கிடக்கு? ஐயோ, என்ன நேத்து பாக்குற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, என்ன இப்படி அழுகி போயிருக்கு? ஐயோ, சேராது. வேண்டாமா? என்னையா பண்றிய? இங்க பாரு, எல்லாம் அழுகி கிடக்கு. ஐயோ, எப்படி அழுகுச்சு? இத வச்சு ஃபங்க்ஷனுக்கு எடுக்க முடியுமா? ஐயோ, போவோம், வாங்க நம்ம போவோம், வேற ஏதாவது கடைக்கு போவோம். ஒரு கடை வேற நம்பி வந்தோம். சரி, எப்படி அழுகுச்சுன்னு தெரியல, எல்லாமே அழுகி போய் கிடக்க, என்ன செய்யறது? வாங்க வாங்க வாங்க. என்னப்பா கடை இப்படி பண்ணிட்டானே? போன மாசம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா எல்லா காயும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த கடையில வாங்கி வைப்போமா? இங்க இந்த கடையில 2 பேர் வர மாதிரி இருக்கு. என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. என்ன நமக்கு வந்து காய்கறி வேணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. சரிண்ணே. காய்கறி எல்லா காய்கறி இருக்கா? எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்குண்ணே. பர்ஃபெக்ட்டா இருக்குமா? பர்ஃபெக்ட்டா. நீங்க கொஞ்சம் போங்க, நான் பார்த்து பேசி. சரிண்ணே. பாருங்க தலை, விட்டுருங்க. நல்லா இருக்கா? எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்குண்ணே. கரெக்டா இருக்குமா ஃபங்க்ஷனுக்கு? கரெக்டா இருக்கு. இந்த கடையில வாங்கலாம். இந்த கடையில வாங்கலாமா? ஓனர் வாங்க. சொல்லுங்கண்ணே. எல்லா காய்கறி ஓகே. சரிண்ணே. நம்ம ஃபங்க்ஷனுக்கு லிஸ்ட் அனுப்பிடுறோம். அவ்வளோ காய்கறியும் போட்டு வச்சிருங்க. நாளைக்கு அனுப்பி வச்சிடுறேன். அனுப்பி வச்சிருக்கீங்களா? அனுப்பி வச்சிடுறேன். சூப்பர்ண்ணே, கை கொடுங்கண்ணே. சரி, பாப்போம். ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரி, வாங்க போங்கண்ணே, போங்க. யாருக்கு என்ன திங்க் பண்ணனே முகேஷ், தெரியல. என்னாச்சு? இல்ல, என்னோட பிஸ்னஸ்லாம் ஃபுல்லாக லாஸ் ஆயிட்டு, என்ன செய்யனே தெரில. நான் யாருக்கும் எந்த தீங்குமே செய்யலை, நல்லா தான் இருந்தேன். எப்படி தான் லாஸ் ஆனிச்சுனே தெரில, சந்தோஷமே போச்சு. நீ அதாவது எப்படின்னா, நம்ம எவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தாலும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னே. மற்றவங்களுக்கும் உதவி செய்யணுமா? ஆமாண்ணே. அப்படியா? ஆனால் யாருக்குமே உதவி செஞ்சதில்லை. பிச்சைக்காரங்க வந்தாலும் விரட்டி விட்டுருவேன், காசு கொடுக்க மாட்டேன், சிக்னல் இல்லைன்றுவேன், ஏதாவது சாக்கு சொல்லி அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவேன். அப்படி தானே இருக்கக்கூடாது. நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்தால் நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோண்ணே. அப்படியா? சரிண்ணே, சரிண்ணே, நானும் இனிமே எல்லாருக்கும் உதவி செய்கிறேண்ணே. ஏசப்பா எனக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பாங்களா? ஆமாண்ணே. அப்படியா? எனக்கு சந்தோஷம்லாம் திரும்பி கிடச்சிருமா? எல்லாமே திரும்பி கிடச்சிருண்ணே. அப்படியாண்ணே? சரிண்ணே, நானும் இனிமேல் மற்றவங்களுக்குலாம் உதவி செய்கிறேன். சொல்லுங்கண்ணே. இந்த HAPP மந்திரம் சூப்பரா இருக்குண்ணே. ஆமாண்ணே, நடந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, எல்லா இடத்துக்கும் அப்படி குச்சி குச்சியே வரலானே. நேரம் அந்த இடத்துல போய். சரி குட்டீஸ், ராமா பாத்தீங்களா? பார்த்தேனே. நீங்க பாத்தீங்களாண்ணே? நீங்க உள்ளே இருந்தீங்களாண்ணே ராமா உள்ளே? ஆமா. சரி குட்டீஸ், எப்படி பாத்தீங்களா? டிராமால ஹெல்ப் பண்றதுனால நமக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குன்னு பார்த்தோம். நீங்களும் இனிமே ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஹெல்ப் பண்ணுவீங்களா? இந்த பாரு, சேமனை பின்னாடி இருந்து பண்ணுவாங்க. ஓகேண்ணே. சரி குட்டீஸ், அடுத்த ப்ரோக்ராம் போலாமா? போயிடலாண்ணே. அடுத்து என்ன ப்ரோக்ராம்னா, ஒரு அக்கா அருமையா ஸ்டோரி சொல்ல வராங்க. கதையானே? ஆமா. ஏனே, இது நீங்க நினைக்க சாதா கதைலாம் இல்ல, அப்ப உண்மையிலேயே நடந்த கதைனே. உண்மையிலே நடந்த கதையா? ஆமா. சரி, பாட்டு வந்துருமா? பாத்து வந்துருவோனே. குட்டீஸ் போலாமா? நீ பொறுமையா வாங்கனே. இல்ல மேஜிக் இருக்குனே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பைபிள் சமம் பார்க்க தான் வந்திருக்கோம். எல்லாரும் ரெடியா? சமத்தை உட்காந்துக்கோங்க பார்ப்போம். ஒரு ஊரில், அந்த ஊர் பேர் என்னதுன்னா யோப்பா, சரியா? அந்த ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி பேர் என்னன்னா தபித்தாள், ஓகேவா? அந்த தபித்தாள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்களாம். நீங்களாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா?
பென்சில் இல்லை, எரேசர் இல்லை, அப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, இந்த கஷ்டப்பட்டிருப்பாங்க விதவைங்க, அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் செஞ்சு கொடுப்பாங்களாம். ட்ரெஸ்ஸு, ஸ்வெட்டரு அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களாம். இப்போது குளிர்காலம்ல அதே மாதிரி தான் அன்றைக்கும் என்ன இருக்குது, ஒரு குளிர்காலம் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டி நிறைய ஸ்வெட்டர்லாம் தைச்சி கொடுத்துருக்காங்க ஏழைங்களுக்கு. அப்போது வாங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஸ்வெட்டரே போடாதவங்களாம் ஸ்வெட்டர் போட்ட உடனே சந்தோஷமாயிட்டாங்களாம். உடனே அந்த ஸ்வெட்டரெல்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆயிட்டு, இந்த பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்களாம். அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. அந்த பாட்டியை மேல் வீட்டறையில் வச்சுருந்தாங்களாம் இந்த மக்கள்லாம், சரிங்களா? அப்போது ஏசப்பா கூட 12 பேர் இருப்பாங்க. யார் அது, சீஷர்கள், அப்படி தானே? அந்த சீஷரில் ஒருத்தங்க தான் யார், கெஸ் பண்ணிட்டீங்களா? பேதுரு தான். பேதுரு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே பக்கத்தில் ஒரு ஊரில் இருந்தாங்களாம். இப்போ இவங்க கூட இருந்த ஒரு 2 பேர் போய் இப்படி என்ன பண்ணிட்டாங்க, இந்த தபித்தாள் பாட்டி இறந்து போயிட்டாங்க, அவங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அவங்கள வந்து அவங்கள என்னதான் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேதுருவும் என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. இங்கே வரும்போதே அந்த ஊர் மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, ட்ரெஸ்ஸு செஞ்சு கொடுத்துருந்தாங்க, ஸ்வெட்டர் செஞ்சு கொடுத்துருந்தாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து பேதுருட்ட காமிச்சு இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ இந்த பாட்டி என்ன ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. அப்போ இறந்து போயிட்டாங்கன்னு அழுத உடனே நம்ம பேதுரு என்ன பண்ணிட்டாரு, எல்லாரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டாரு. ஏன் முழங்கால் போட்டாரு, ஒருத்தங்க இறந்துட்டாங்களாம், அவங்கள உயிர்ப்பிக்கிறது யாருக்கு உண்டு, ஈசப்பாக்கு உண்டு இல்லை. உடனே அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, பேதுரு என்ன பண்ணிட்டாரு, முழங்கால் போட்டாரு. முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தபித்தாலே எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம தபித்தாள் பாட்டி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே அந்த ஊர் மக்களுக்கு எப்படி ஆயிட்டு, சந்தோஷமாயிட்டு. ஏன் சந்தோஷமானாங்க, அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி உயிரோட வந்துட்டாங்க. இன்னும் உயிரோட வந்தால் என்ன பண்ணுவாங்க, இன்னும் சந்தோஷமாக ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படி தானே? அவங்க ஹெல்ப் பண்ணுறது மூலியமா அவங்க ஊர் மக்களும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த பாட்டி கடமைக்காக இவங்களுக்கெல்லாம் செய்வோம் அப்படின்னு செஞ்சாங்களா, இல்லை சந்தோஷமாக செஞ்சாங்களா? சந்தோஷமாக செஞ்சாங்கல்ல, அதனால் அந்த பாட்டி ஹாப்பியாக இருந்தாங்க, அந்த ஊர் மக்களும் ஹாப்பியாக இருந்தாங்க, அப்படி தானே? அதனால் நீங்களும் ஹாப்பியாக செய்யணும், மற்றவங்களையும் என்ன பண்ணணும், நீங்கள் பண்ணுறது மூலியமாக ஹாப்பி ஆக்கிடணும். ஓகேவா குட்டீஸ்? பாய். சரிண்ணே, சொல்லுண்ணே. அருமையான ஸ்டோரிண்ணே. பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தேனே, அருமையான ஸ்டோரிண்ணே. கேட்டீங்களா கேட்டேனே. குட்டீஸ்? நீங்களும் கதை கேட்டீங்களா? அது கதை இல்லை, ஒரு உண்மை சம்பவம். என் நன்மை சொல்றதுனால இவ்வளோ பலன் கிடைக்காது. ஆமாண்ணே, இன்னைக்கு ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? ஸ்டார்டிங் இருந்தது இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாண்ணே, எனக்கும் ஹாப்பியாக இருக்கு. குட்டீஸ், நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? சரி குட்டீஸ், போலாமா? மந்திரத்தை ஓட்டுருவா. என்ன இந்த மந்திரம் வந்து ஒரேடியா போறதுக்கு இல்லைண்ணே, வீட்டுக்கு போகிற மந்திரண்ணே. சரி குட்டீஸ், வீட்டுக்கு போகிற மந்திரம் போட்டுருமா? பாய் சொல்லிடும் அதுக்கு முன்னாடி. சாமனை கூப்பிட்டுருமா, பாய் சொல்ல. சாமனை வாங்கினே, சாமனை ஓடியாங்கண்ணே. சாமனை வந்தாலே சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படியே கொண்டு வராப்ல. சரி பாய் சொல்லிருமாண்ணே, சொல்லிடுமா? நீங்கள் மைக் ஆன் பண்ணிட்டீங்களாண்ணே? ஆஃபில் இருக்கு பாருங்கண்ணே. சரிண்ணே, பாய் சொல்லிடுமா? 3, 2, 1 சொல்கிறேன், சொல்லிடுவோண்ணே. 3, 2, 1 பாய் குட்டீஸ். என்ன மந்திரம் போட்டுரும். HAPPY